இங்க திட்டமிட்டு பிஜேபியை வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு இடத்துல சொல்லிட்டு இருக்கோம். உங்களை வந்து அப்படியே ஒரு பதட்டத்திலேயே வச்சிருக்கணும். இங்க பாரு பூச்சாண்டி, இந்த பிள்ளைக்கு சோறு ஊட்டுற மாதிரி இந்த பேரு பிஜேபி வந்து உங்களுடைய வாக்குகளை அறுவடை பண்ணுவதற்காக அவன் வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அந்த அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய பிஜேபி அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா முன்னிக்கிட்டு இருக்கான். நோட்டாவுக்கு கீழே இருந்துச்சுங்க பிஜேபிக்கு இங்க வாக்கு இருந்துச்சு, நோட்டாவுக்கு கீழே இருந்துச்சு. ஒவ்வொரு தேர்தலையும் தோத்துக்கிட்டு இருந்தாங்க. நோட்டாவை கூட தாண்ட முடியல. இன்னைக்கு 18%, கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 18% வாக்குகள் வந்திருக்கு. எப்படி வந்துச்சு? அவங்களுக்கு இன்னும் அரசியல் இருக்கீங்க. எப்படி அவங்களுக்கான அரசியல் வாய்ப்புகள் இங்க கிடைச்சு? ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கான அரசியல் வாய்ப்புகளை இங்க ஏற்படுத்தி விட்டு அவங்கள பிரச்சனை பண்ண வச்சு அதன் மூலமா இங்க திமுக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு. எதிர்கட்சியாக இருக்கும் போது எடப்பாடி போய் மோடியை வரவேற்றது, இங்க பாருங்க அடிமைத்தனமா போய் மோடியை வரவேற்றுக்கிட்டு இருக்காரு. எங்க முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும் இருந்தாருன்னு வச்சுங்களேன், மோடி எல்லாம் நாங்க கண்டுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி கருப்பு கொடி காட்டி கருப்பு பலூன் பறக்க விட்டாங்க. அதுக்கப்புறம் இவரு முதலமைச்சர் ஆனாரு ஸ்டாலின். என்னாச்சு? மோடி வராப்புல வெள்ளை கொடி போய் பிடிச்சிருக்காங்க. வெள்ளை கொடை, கருப்பு கொடை கூட. நம்ம ஊர்ல கருப்பு கொடையை தான் எல்லாரும் போய் பிடிப்போம். வெள்ளை கொடையை போய் பிடிச்சிருக்காங்க. ஏன்? கருப்பு கொடையை பார்த்தா மோடிக்கு வலிச்சிடும். இவங்களுக்கு வெள்ளை கொடை கிடைக்கல என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? கருப்பு கொடையை வாங்கி பெயிண்ட் அடிச்சாச்சும் கொண்டு போய் அவங்க பிடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களோட தைரியம் அந்த அளவு.